செய்யணுமோ அதை செய்யணும். அதாவது நீ படிச்சு பெரிய லெவலுக்கு வரணும். அதுதான் நான் வேணும். உன் மனசுக்கு எது சந்தோஷமோ அதை பண்ணலாம். ஆமா ஆமா, நான் ஏதாவது சொன்னா அது எனக்கு பிடிக்காது. ஓகே அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேம்மா. பாய் டாடி. ஏம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்ன அப்பான்னு கூப்பிடு, டாடின்னு கூப்பிடாதான்னு. எப்ப பாரு டாடி டாடி டாடி, எனக்கு ஒரு டவுட். ஓகேம்மா, காலேஜ் போயிட்டு வரேம்மா. பாய் பாய் டாடி. விளையாட்டு பொண்ணுங்க. ஏய், உனக்கு என்ன வேணும்? நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கேன் நீங்க. ஆமா, ரொம்ப நாளா நான் சுத்துறேன். என்ன கொஞ்சம் லவ் பண்ணு ப்ளீஸ். என்னது? லவ்வா? இந்த பாரு, என்னால லவ் பண்ண முடியாது. உன் வேலையை பார்த்துட்டு போகணும். அதெல்லாம் முடியாது. ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். கொஞ்சம் ட்ரை பண்ண ப்ளீஸ். ஏய், சொன்னா புரியாதா? லவ் பண்ண ஏன் இப்படி எனக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? இந்த பாரு, எனக்கு நிறைய படிக்கணும், வாழ்க்கையில நான் நிறைய சாதிக்கணும். இந்த மாதிரி நின்றுட்டு என் பின்னாடி பேசிட்டு இருக்க சுத்தத்துக்கு நீ வேற ஏதாச்சும் செய்யலாம்ல? போ போ. Get lost. ஏய், உனக்கு சொன்னா புரியாதா? இன்னும் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஆமா, நீ லவ் பண்ணியே ஆகணும். முடியவே முடியாது. என்னது? முடியாதா? ஏய், முடியாது. முடியாதா? முடியாது. முடியாது? முடியாது. முடியாது? முடியாது. டாடி. யாரோ ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க. காலேஜ் போன பொண்ணு இன்னும் வரலைங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. அதாம்மா நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் குழப்பமா இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அம்மா, அம்மா, அப்பா. இல்லைங்க, பொண்ணு வந்தாச்சுங்க. அப்பாடா, இதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. இவ ஒருத்தி இரு விசாரிக்கலாம். ஏமா எப்பவுமே என்ன டாடி டாடி கூப்பிடுற, இன்னைக்கு என்னமா விஷயம்? புதுசா அப்பான்னு கூப்பிடுற? ஏமா? ஐயோ, ஐயோ ஐயோ என் தங்கமே, ஒவ்வொரு பூச்சியை யாருமா இப்படி சமைச்சது? சண்டான பாவி, நீ எங்க இருக்க? எங்க இருக்க? அப்பா, அம்மா, நான் தினம் காலேஜுக்கு போறப்ப ஒருத்தன் என்ன லவ் பண்றேன் என் பின்னாடி துரத்திட்டு இருந்தான். நானும் லவ் பண்ண முடியாதுன்னு அவன்கிட்ட சொன்னேன்ப்பா. அவன் கேட்காம நான் சொல்லியும் அவன் என் மூஞ்சிக்கு ஆசிட் ஊத்திட்டான்ப்பா. என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டோம்ப்பா. நிறைய படிக்கணும், வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும்னு நினைச்சேன்ப்பா. எதுவுமே முடியாதுப்பா எனக்கு என்னால. ஏமா முடியாது? உன்னால முடியுமா? இந்த விபத்துல உன்னோட உருவம் தான் செதஞ்சிருக்கு. உன் மனசும் உன் எண்ணங்களும் அப்படியே தான் இருக்கு. நீ படிக்கணும், நிறைய படிக்கணும். படிச்சு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யுமா? நீ சாதிக்க போறவ. உன்னால முடியுமா? ஆமா, அப்பா சொல்றது தப்பா
5 வருடங்களுக்கு பிறகு கேமரா ரோலிங் ஆக்ஷன். வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிற பவித்ராவை தான் நம்ம சந்திக்க போறோம். வாங்க பேசலாமா? மிஸ் பவித்ரா, வணக்கம். வணக்கம். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு பெண்ணாக உங்க சாதனைக்கு சந்தோஷப்படுறீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் வணக்கம். என்னை என்கரேஜ் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ண எங்கள் அப்பா அம்மாவுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுலாம் சந்தோஷம்தான். ஆனால் இது என் முதல் படி. இன்னும் நான் வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்கணும், இன்னும் எவ்வளவோ இருக்கு. உங்களுக்கு நடந்த கொடுமையை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த ஆளுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்களா? தண்டனை குறித்து கோர்ட் இருக்கு, அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. அவன் இந்த மாதிரி என் முகத்தில் ஆசிட் ஊத்தினதுனால எனக்கு இன்னும் வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற வெறியா அதிகமா இருக்கு. இதுதான் நான் அவன் கொடுக்கும் தண்டனை. சபாஷ் பவித்ரா, சபாஷ். உங்க அடுத்த திட்டம் என்ன? இந்தியன் கவர்மெண்ட் ஜாப் எடுக்க போறீங்களா? இப்போதைக்கு நான் வேலை எடுக்க போறதில்லை. என்ன மாதிரி ஆசிட் ஊத்தப்பட்ட பெண்கள் அல்லது மானபங்கப்பட்ட பெண்களுக்கு நான் வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழிகாட்டியா இருக்க போறேன். அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி முன்னேறினாலும் என்கிற ஊக்கத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க போறேன். அவங்க வாழ்க்கையில உடனே போகக்கூடாது, என்ன மாதிரி எதிர்த்து வரணும், அந்த தைரியத்தை நான் கொடுக்க போறேன், விழிப்புணர்வையும் கொடுக்க போறேன். ஒரு பெண்ணா நினைச்சா அவங்கள ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க இருக்கும் அனைத்து பெண்கள் கூட்டத்தின் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பெண் தன் சோதனையை எப்படி ஒரு சாதனையா மாற்றுறதுக்கான ஒரு உதாரணம் நம்ம பவித்ரா. உடையவள் சக்தி ஆண் பெண் இரண்டும் ஒரு நிகர் செய்து உரிமை சமைத்தாள். இடையில் பட்ட கீழ்நிலை கண்டீர், இடையில் பட்டு கீழ்நிலை கண்டீர். இதற்கு நாம் ஒருபட்டிருப்போமா? திறமையால் இங்கு மேல்நிலை காண்போம், திறமையால் இங்கு மேல்நிலை காண்போம். தீய பண்டை இகழ்த்திகள் தேய்ப்போம். மாத தன்மை இழிவு செய்யும் மடமை தன்னை கொளுத்துவோம். மாத தன்மை இழிவு செய்யும் மடமை தன்னை கொளுத்துவோம். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. ஜெய் ஹிந்த். That was really amazing. I was almost in tears. Let me just introduce the artist to you. Story and direction, Mr. Karthik Raghavan. Dr. Ravi Srinivas as a father, Janaki Ranganathan as a mother, Pavitra Venkatesh as a heroine, Pranita Ranganathan, a sister, and the culprit. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? Kailash Nagarajan. And thanks to Makeup Lata Srinivas. Oh, I'm sorry, I forgot about the reporter. You know, you have to always ignore the reporters, you're quite nosy. So, Purnima Chandrasekhar. Yeah, Makeup Lata Srinivas. Thank you very much, it was an awesome performance. And I didn't expect this out of Karthik because Karthik always writes, plays based on comical lines. And this was just amazing and he had completely thought out of his box, I would say. Thank you